ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல், இன்டர்நெட், சோஷியல் மீடியா இது எதுவும் இல்லாத காலமான 1992ல சுமார் 5000 கோடி, அதாவது இன்னைக்கு மதிப்புக்கு 45,000 கோடி ஒரு ஆளு கவர்மெண்ட்ல இருக்கிற சில லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணிருக்கான், அதாவது ஏமாத்திருக்கான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவ்வளோ ஏன் அந்த டைம்ல இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரர் அம்பானியோ இல்ல டாட்டாவோ இல்ல பிர்லாவோ இல்ல, எஸ் பிக் புல்னு சொல்லப்படுற ஸ்டாக் புரோக்கர் ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம் பத்தி தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கேம் 1992ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். கதை 1992ல பாம்பேல ஆரம்பிக்குது. எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜிங்கிறதும் பெருசா வளராத காலம். மக்களோட வாழ்க்கையும் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அமைதியா தான் போயிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஒரு இடம் மட்டும் ராக்கெட் வேகத்துல செயல்பட்டு இருந்துச்சுன்னா அது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இப்ப அப்படியே பேக மாட்டிக்கிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்குள்ளார SBIல வேலை செய்யற ஒரு ஆள் உள்ள போறான். நான் எடிட்டரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அந்த ஆள் கிட்ட சொல்ல அவரு இன்னொரு ஆளை காட்டாரு. சார், நான் SBIல வேலை செய்யறேன், அங்க பேங்க் ரெசிப்ட்ஸை யூஸ் பண்ணி பெரிய ஃப்ராட் வேலை நடக்குதுன்னு அந்த ஆள் கிட்ட சொல்ல, இரு நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல, பக்கத்து ரூம்ல இருக்கிற சுச்சிதாவை போய் பாருங்கன்னு இன்னொரு ஆளா சொல்றான். இவனும் சுச்சிதா கிட்ட போய், மேடம் நான் SBIல இருந்து வரேன், SBIல பேங்க் ரெசிப்ட்ஸை யூஸ் பண்ணி 500 கோடிக்கு ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்றான். இதை கேட்டு ஷாக் ஆகிற சுச்சிதா, இவ்வளவு பெரிய அமௌண்டா, யார் இதை பண்ணன்னு கேட்டதுக்கு அவன் பயந்து போய் அவனோட வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு ரொம்ப தயக்கத்தோட ஹர்ஷத் மேத்தான்னு சொல்றான். 1992ல ஹையஸ்ட் அட்வான்ஸ் டாக்ஸ் பேயர் இந்தியால யாருன்னு கேட்டா ஹர்ஷத் மேத்தா தான். ஏன் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இம்போர்ட் காசை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் ஹர்ஷத் மேத்தா தான். அந்த டைம்ல ஹர்ஷத்தோட சொத்து மதிப்பு மட்டும் 4000 கோடி. இப்ப இருக்கிற பண மதிப்புக்கு கம்பேர் பண்ணா எப்படியும் ஒரு 25,000 கோடி வரும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, எப்படி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்த ஒரு ஆளு அவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்திருக்க முடியும்? இதை தான் நம்ம வரப்போற 10 எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம். ஹர்ஷத்துக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்னவோ படிப்பு பெருசா வரல. காலேஜ்லயும் சரியா படிக்காம ஆட்டம் பாட்டம் லவ்னு லைஃப் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா எப்ப அவங்க அப்பாவோட டெக்ஸ்டைல் பிசினஸ் நஷ்டம், கனவு இந்த மாதிரி சின்னதா சம்பாதிக்கிறது இல்ல, அவனோட கனவு ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்ப கதை பிளாஷ்பேக்கு போகுது. ஒரு சின்ன வீட்டுல ஹர்ஷத்தோட அம்மா, அப்பா, தம்பி, ஒய்ஃப்னு எல்லாரும் ஒரு ஹாப்பியான குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவனோட தம்பி கிட்ட, எத்தனை காலம் தான் நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிறது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட்ல பயங்கரமா சம்பாரிச்சிட்டு இருக்கான், நாமளும் அது மாதிரி பண்ணலாம்னு சொல்றான். அதுக்கு அவன் தம்பி என்ன சொல்றான்னா, ஷேர் மார்க்கெட்லாம் ரிஸ்க் ரொம்ப அதிகம், அது ஏதோ ஒரு சைட்ல வேணா பண்ணலாம், ஆனா அதையே நம்பிட்டுலாம் இருக்க முடியாது, போய் படுன்னு அட்வைஸ் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில நான் முடிவு பண்ணிட்டேன், ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா பண்ணுவோம்னு சொல்ற இடத்துல தான் இந்த பிக் புல்லோட பயணம் தொடங்குது. இதுக்காக அவன் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட் கம்பெனில ஜாபர் வேலை வாங்குறதுக்காக ஹர்ஷத் போறான். ஆனா கம்பெனி ஓனர் இந்த வேலையெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு டெஸ்ட்டும் வைக்கிறான். முதல்ல போனை எடு, 2 செட்டு பானிபூரி, 2 சோளா பூரி, சமோசா, பன்னீர் டிக்கா, அது இதுன்னு ஒரு 10 ஐட்டத்தை வரிசையா சொல்லி இதை கரெக்டா இப்ப ஆர்டர் பண்ணுன்னு சேலஞ்ச் பண்றான். அந்த 10 ஐட்டத்துல 9 ஐட்டம் கரெக்டா ஹர்ஷத் சொல்லிட, ஓனரும் சரி நாளைக்கு பூஷன் ஒருத்தனை போய் பாருன்னு அனுப்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில பூஷன் தான் ஹர்ஷத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி தரான். அப்ப அங்க கார்ல ஒரு ஆள் இறங்கி போற, அவரை பாத்தியா, அவரை மாதிரி ஆளுங்க தான் மார்க்கெட்டை லாஸ் ஆக்கி அதில் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, அவங்க தான் இந்த மார்க்கெட்டோட கரடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பிரணவ் சேத்துன்னு இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவன் தான் இந்த மார்க்கெட்டோட புல், கொஞ்ச நாள்லயே நிறைய லாபம் பார்த்தவன்னு பூஷன் ஹர்ஷத்துக்கு இன்ட்ரோ கொடுக்கறான். ஆனா அவன் பெருசா இவங்களை மதிக்காம அங்க இருந்து போயிடவே, ஸ்டாக் மார்க்கெட்ல பேர் அண்ட் புல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தெரியுமா? பேர் அட்டாக் பண்ணும்போது கீழே தள்ளி விட்டுரும், அதுவே புல் அட்டாக் பண்ணும்போது மேல தூக்கி விடும் ஹர்ஷத் சொல்றான். பரவாயில்லையே, நிறைய ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க போல, ஆனா உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, என்னதான் புல்லு மேல தூக்கி விட்டாலும் கடைசியில கீழே தான் வந்து விழும், சோ ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் பேசாத, வா போலான்னு பூஷன் ஜாபர் வேலையை எப்படி செய்யணும்னு ஹர்ஷத்துக்கு சொல்லித்தரான். இங்க பாத்தியா, இதுதான் ரிங், இங்க எங்க கூட்டம் அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம இடம், அந்த இடத்துல தான் பெரிய ஷேர்லாம் நடக்கும், எங்க கூட்டம் கம்மியா இருக்கோ அங்க பெனி ஸ்டாக்ஸ் இருக்கும், அங்க போகவே கூடாது, நம்ம எப்பயுமே பெரிய அமௌண்ட்டை தான் டீல் பண்ணணும், லட்சங்கள் புழங்குற இந்த இடத்துல உன்னோட கண்ணு, காது, மூக்குன்னு இப்படி 5 உலகங்களையும் தீட்டி வச்சுக்கோ, பெல் அடிச்சோடனே கேம் ஸ்டார்ட் ஆகிடும், அடுத்த பெல்லோட கேம் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. நடக்கிறது எல்லாம் ஆச்சரியமா பாக்குற ஹர்ஷத்தை சீக்கிரமா போய் வேலையை பாருன்னு பூஷன் சொல்றான். அப்ப அன்னைக்கான மார்க்கெட் எண்ல ஹர்ஷத் மொத்தம் 25,000 ஸ்டாக்க சேல்ஸ் பண்ணிருக்கான். ஆனா 23,000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணிருக்கான். இதனால 2,000 ரூபாய் நஷ்டம். இதை தெரிஞ்ச ஓனர், உன்னை வச்சுக்கிட்டு என்னால இப்படி நஷ்டத்துல பிசினஸ் பண்ண முடியாது, நீ கிளம்புன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஹர்ஷத் என்ன சொல்றான்னா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், ஒரு வாட்டி ரிஸ்க் எடுத்து எனக்கு சான்ஸ் கொடுங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் ரிஸ்க்னு ஹர்ஷத் சொல்ல, கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பூஷனும் ஹர்ஷத்தும் பேசிட்டு இருக்காங்க. நேத்து நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத, வந்த முதல் நாள்லயே நீ 25,000 ஸ்டாக் வித்திருக்க, அதனாலதான் ஓனர் உன்னை விடலன்னு பூஷன் சொல்றான். ஆனா ஹர்ஷத்தோட மனசுல ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்தது. தன்னோட முழு எஃபர்ட்டையும் போட்டு ஒரு வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட் ரிங்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாபரா ஹர்ஷத் மாறிடுறான். அப்ப ஒருத்தன் அவசரமா பிரீமியர் ஆட்டோவோட ஷேரை 1000 ஸ்டாக் வாங்குறான். ஆனா எனக்கு இன்னும் 1000 ஸ்டாக் வேணும் குடுன்னு கேட்க, என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் முடிஞ்சிருச்சுன்னு ஹர்ஷத் சொல்லிடுறான். கட் பண்ணா 2 பேரும் இப்ப டீ சாப்பிட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பர்ல ஹர்ஷத் பிரீமியர் ஆட்டோ கம்பெனி பத்தின நியூஸை பாக்குறான். பிரீமியர் ஆட்டோ தன்னோட கார் பிரைஸை
இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு அதுல போட்டிருக்கு. இதை பாக்குற ஹர்ஷத்துக்கு விஷயம் புரியுது. இதனாலதான் 2-3 நாளா அந்த கம்பெனி ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான். கூடவே இந்த மாதிரி கம்பெனி பத்தின இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க தான் அதிகமா சம்பாதிப்பாங்க. நீ வேணா பாரு, இந்த மாதிரி ராக்கெட் வேகத்துல போற அந்த கம்பெனியோட ஸ்டாக் சீக்கிரமா லாஸ் ஆகும். நாம இனிமே இந்த மாதிரி இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒருத்தன் கிட்ட வேலை செய்யாம நிறைய லாபம் பார்க்கலாம். இனி கேமை நாம விளையாடலாம்னு முடிவு பண்றாங்க. சரின்னு 2 பேரும் பிரீமியர் ஆட்டோ கம்பெனிக்கு போய் அங்க வேலை செய்யற ஒரு ஆளை இன்ஃபார்மலா செட் பண்ணலாம்னு போறாங்க. டட்டா ராம்னு ஒரு டாக்டர் தான் அந்த யூனியனோட ஹெட். அவனுக்கு தான் கம்பெனிக்குள்ள என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, எப்ப ரேட் ஏத்த போறாங்க, குறைக்க போறாங்கன்னு எல்லா டீடைல்ஸும் தெரியும்னு நேரா அந்த டாக்டரை போய் பாக்குறாங்க. அவங்கிட்ட நேக்கா பேசி கிடைக்கிற லாபத்துல உனக்கு ஒரு கமிஷன் தரேன்னு சொல்ல அந்த ஆளும் டீலுக்கு ஒத்துக்கிறான். இந்த மாதிரி நிறைய கம்பெனில ஆளை பிடிச்சி எந்த கம்பெனில இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த கம்பெனியோட நியூஸ் வெளியே வரதுக்கு முன்னாடியே அதோட ஸ்டாக்ஸ் ஒன்னு வாங்கிடுவான் இல்ல வித்துடுவான். ஒருவேளை நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா கம்மியான ரேட்டுக்கு அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை முன்னாடியே வித்துட்டு 2 நாளைக்கு அப்புறம் அந்த நியூஸ் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த ஸ்டாக் ரொம்ப கம்மியான விலைக்கு போகும். இப்ப அதே கம்பெனி ஸ்டாக்ஸை ஹர்ஷத் கம்மியான ரேட்டுக்கு வாங்கிடுவான். அதே பாசிட்டிவான இன்சைட் இன்ஃபர்மேஷன்னா முன்னாடியே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு விற்காம ரேட் ஏறின அப்புறம் அதை அதிக ரேட்டுக்கு வித்துடுவோம். ஸோ கம்பெனி இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் ஹர்ஷத்துக்கு ரெண்டுமே ப்ராஃபிட் தான். இதனால கம்பெனி ஓனருக்கு அதிக ப்ராஃபிட்டும் கிடைக்குது. அதனால ஹர்ஷத்துக்கும் நிறைய கமிஷன் கிடைக்குது. ஆனா அப்பயும் ஹர்ஷத் மனசுல ஒண்ணுதான் ஓடிட்டு இருக்கு. இப்படி நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வெறும் கமிஷன் தான் கிடைக்குது, ப்ராஃபிட் ஓனருக்கு தான் போகுது. இது மாதிரி இருந்தா சரிப்பட்டு வராது. இனி நான் தனியா ட்ரேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன். ஸோ கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு தான், ப்ராஃபிட்டும் எனக்கு தான் ஒரு தில்லான முடிவு எடுக்கிறான். அடுத்த நாள் அவன் ஒய்ஃப் கிட்ட நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன் சந்தோஷமா சொல்ல, வேலையை விட்டுறதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்க, ஆமா இவ்வளவு நாள் வேலை செஞ்சு நம்ம லைஃப் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வேகத்துல போயிட்டு இருந்துச்சு, இனிமே நம்ம லைஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வேகமா பறக்க போகுது பாருன்னு ஒரு கோல்ட் செயினை கிஃப்ட் பண்றான். அன்னைக்கு நைட்டு குடும்பத்தோட எல்லாரும் ஹோட்டலுக்கு போக கூடவே வேலை விட்ட விஷயத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்றான். அவர் உனக்கு என்ன கொஞ்சம் காசு வந்தோடனே எங்கேயோ கொழுப்பி ஏறிடுச்ச, என்ன உதாரணம் எடுத்துக்கூடா, இப்படி பறக்க நினைச்சுதான் பிசினஸ்ல தோத்து போய் இப்படி நிக்கிறேன், அப்பயும் ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கோவப்படுறாரு. ஆனா ஹர்ஷத்தும் அவன் தம்பியும் அவங்களோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு தெளிவா இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க தங்கி இருந்த சின்ன வீட்டை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போறாங்க. அவன் தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடுது. அப்படி ஒரு நாள் அல்வார் ஃபார்மான்னு ஒரு பென்னி ஸ்டாக் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலான்னு தம்பி கிட்ட அவன் சொல்ல, என்ன ஏதாச்சும் புதுசா இன்ஃபர்மேஷன் வந்துச்சான்னு கேட்க, இல்ல நாம தான் இன்ஃபர்மேஷனை உருவாக்க போறோம், அதை மார்க்கெட்ல சர்க்குலேட் பண்ண போறோம்னு சொல்றான். சரி அப்படியே நீ சொல்ற மாதிரி சர்க்குலேட் பண்ணாலும் இந்த 5 ரூபா ஸ்டாக்கை யார் வாங்குவான்னு தம்பி கேட்கறான். கரெக்ட், பல்கா நாம வாங்கினா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கூடவே நம்ம சர்க்குலேட் பண்ண இன்ஃபர்மேஷனும் கிடைச்சதும் எல்லாரும் அல்வார் ஃபார்மா ஸ்டாக்ஸை வாங்குவாங்க, நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும்னு சொல்றான். ஹர்ஷத் என்னதான் சொன்னாலும் அவன் தம்பிக்கு இதுல ஏதோ பெரிய ரிஸ்க் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். இப்படி நீ சொல்ற மாதிரி பார்த்தா நம்ம கிட்ட இப்ப 20,000 ஸ்டாக் தான் வாங்குறதுக்கு காசு இருக்கு, அதுக்கு மேல வாங்க அமௌண்ட் தேவைன்னு சொல்ல, சரின்னு ஹர்ஷத் பிரணவை போய் மீட் பண்ணி தன்னோட ஐடியாவை சொல்லி உங்களோட கிளைண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு கேட்கறான். என்னோட கிளைண்ட்ஸ்லாம் பெரிய அமௌண்ட்ல ட்ரேட் பண்றவங்க, இந்த மாதிரி சில்லற காசுல ட்ரேட் பண்றவங்க இல்லைன்னு சொல்லிடுறான். ஹர்ஷத் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இந்தியாலேயே அதிகமா ஃபேக் கரன்சி இருக்குது ரூபா நோட்டுக்கு இல்ல காயின்ஸ்க்கு தான். ஏன்னா அது கம்மியான வேல்யூன்னு பெருசா அதை செக் பண்ண மாட்டாங்க. சோ பென்னி ஸ்டாக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு ஹர்ஷத் சொல்ல, இந்த உனக்கு அமௌண்ட் தானே வேணும்னு பிரணவ் அவன் கையில அமௌண்ட்டை கொடுக்க, இல்ல எனக்கு அமௌண்ட்லாம் வேணாம், 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பண்ணலாம்னு சொல்றான். வேணும்னா இன்னைக்கு மார்க்கெட்ல அல்வார் ஃபார்மா பத்தி நீங்க கேள்விப்படுவீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இவங்க பிளான் பண்ண மாதிரி அல்வார் ஃபார்மா பத்தின வதந்தியை பரப்பி விட அன்னைக்கான மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியாச்சும் லிஸ்ட்ல அல்வார் ஃபார்மா வந்துடுமான்னு ஹர்ஷத் டென்ஷனோட உச்சியில இருக்கும்போது லிஸ்ட்ல அல்வார் ஃபார்மாவோட பேர் வந்துடுது. இதனால இம்ப்ரெஸ் ஆன பிரணவ், பலையாலியா நீ சொன்னதை செஞ்சுட்ட, சரி 50-50 தான் எனக்கு ஓகேன்னு 2 பேரும் டீல் போடுறாங்க. சோ எல்லாம் நல்லபடியா கொஞ்ச காலம் போக ஹர்ஷத் இப்ப புது கார்ல மார்க்கெட்டுக்கு வரான். அப்ப ஒரு ஆளு ஏதோ காசாகிடுது. ரிங்ல இருக்கிற பணம் போட்ட எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருக்க, ஹர்ஷத்தோட தம்பி நாம போட்ட 10 லட்சமும் லாஸ் ஆகிடுச்சு, வெறும் 1/2 மணி நேரத்துல மார்க்கெட் மொத்தமும் தலைகிடா மாறிடுச்சுன்னு சொல்றான். அஜய் கேடியான்னு ஒருத்தன் ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ்ல 3.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுனால மத்த ஸ்டாக்கோட பிரைஸ்லாம் 10% கம்மியாகிடுச்சு, நாம இன்வெஸ்ட் பண்ண மொத்தமும் இப்ப போயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க ஹர்ஷத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஹர்ஷத்தோட கதை இதோட முடியல, இனிமே தான் ஆட்டமே இருக்கு. ஏன்னா இப்ப நடந்தது எல்லாமே 1979ல நடந்த விஷயங்கள். சோ கதை மறுபடியும் இப்ப 1992க்கு வருது. சுஜிதா கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்த எஸ்பிஐ ஆளு அங்க இருந்து கிளம்பிடலாம். இந்த இடத்துலயே ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியுது. இனி வரும் எபிசோட்ஸ்ல தான் ஹர்ஷத் மேத்தா எப்படி கவர்மெண்ட் லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி கோடியா சம்பாதிச்சான்னு தெரிய வரும். சோ எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். சோ வீடியோவை மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த எபிசோட்ஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.